வீடியோவில் இந்தியாவின் வரலாற்றில் மிக அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய விமான விபத்தை குறித்த முழுமையான தகவல்களை தமிழ் மொழியில் காணப்போகிறோம். இந்த விபத்து நம்மை ஒரு கேள்விக்குள்ளாக்குகிறது. 2020 ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் AI-171 லண்டன் நோக்கி புறப்பட்டு வெறும் 30 வினாடிகளுக்குள் பயங்கர விபத்துக்குள்ளாகியது. என்ன காரணம்? எத்தனை உயிரிழப்பு? யார் உயிர் தப்பினர்? அனைத்தும் இங்கே விரிவாக பார்க்கலாம். 25 ஜூன் 12 வியாழக்கிழமை அன்று இந்தியாவின் அகமதாபாத் நகரில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு லண்டன் கோடுவேக் விமான நிலையம் நோக்கிச் சென்ற ஏர் இந்தியா விமானம் AI-171 புறப்பட்ட 30 வினாடிகள் கழித்து மெகானி நகரில் உள்ள பிஜே மெடிக்கல் கல்லூரி விடுதி கட்டடத்தில் மோதி விழுந்தது. இந்த விமானம் போயிங் 787-8 ட்ரீம்லைனர் வகையைச் சேர்ந்தது. விமானத்தில் இருந்த 241 பயணிகளும் தரையில் இருந்த குறைந்தபட்சம் 28 நபர்களும் உயிரிழந்தனர். இதுவரை 229 பேர் இறந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணத்தில் உயிர் தப்பிய ஒரே நபர் ஒரு 40 வயது பிரிட்டிஷ் பிரஜை அவசர வெளியேற்ற கதவின் அருகில் இருந்தார். அவர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார், ஆனால் தற்போது ஆபத்தில் இல்லை. இந்த சம்பவத்தில் இறந்தவர்களில் முன்னாள் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானியும் உள்ளார். இது ட்ரீம்லைனர் வகையில் ஏற்பட்ட முதல் பெரும் உயிரிழப்பு விபத்து ஆகும். இந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்லாது உலகளாவிய விமான பாதுகாப்பை மீண்டும் பரிசீலிக்க வைத்துள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் விமான விபத்து விசாரணை அமைப்புகள் DGCA, EAIB, NTSB இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. பிளாக் பாக்ஸ் ஒன்றை இந்திய தேசிய பாதுகாப்பு படை NSG மீட்டுள்ளது. இந்த விபத்து நம்மை ஒரு கேள்விக்குள்ளாக்குகிறது. நாம் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோமா? இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாதிருக்க அரசு மற்றும் விமான நிறுவனங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம். உண்மையான தகவல்களை அறிந்து பிறருக்கும் பகிருங்கள்.